நம்மை காண செய்த கிருபைக்காக நாம் இந்த நாளிலே தேவனுக்கு நாம் நன்றி பலி செலுத்த நம்முடைய கர்த்தருடைய பாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆமென். இந்த ஓய்வு நாளை நம்முடைய தேவன் காண செய்தார். கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்தார். இந்த ஓய்வு நாளையும் நம்மை காண கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். நமக்காக ஜீவன் தந்த கர்த்தரை நாம் இந்த காலை வேளையிலே துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், அகமகிழ்ந்து பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பாடலை பாடி நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே
சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. சீர் மிகுந்திடும் சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உன்னையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியே சுபரன் முளைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியே சுபரன் முளைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமென். நம்முடைய கர்த்தர் அவர் ஜனங்கள் மத்தியிலே வாசம் செய்ய இந்த நாளிலே நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஆமென். தேவன் தாபரிக்கும் ஸ்தலம் நம்ம மத்தியில தான். ஆமென். நம்முடைய தேவன் நம் மத்தியிலே தங்கி நம்மிலே அவர் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம் தேவனாய் இருந்து நம்முடைய கண்ணீர்கள் யாவையும் துடைக்கிறவராய் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். தேவன் வாசம் பண்ணும் நம்முடைய இருதயத்தை நாம் எப்படி பரிசுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய ஆவி நம் மத்தியிலே அசைவாடும் போது நாம் எப்படியாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும்? ஆமென். நம்முடைய தேவன்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தூய ஒளி விளக்கும் அவர்தான். நம்முடைய ஆலயமும் அவர்தான். அவருடைய ஜீவனாலே நம்முடைய தாகத்தை தீர்க்க வந்த சுத்த ஜீவ நதியும் நம்முடைய தேவன்தான். ஆமென். அவர் பூரணமாய் நம் மத்தியிலே வந்து வாசம் பண்ணுகிறார். நாம் இந்த நாளிலே கர்த்தருக்கு துதி செலுத்தி நம்முடைய பாதங்கள் அவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் காத்திருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தேவனை துதிக்க அவருடைய வாசல்களிலே நம்முடைய பாதங்கள் நின்று அவரை ஸ்தோத்தரித்து துதிக்க கடவோம் இந்த நாளிலே. ஆமென். சீயோனாய் நம்முடைய தேவன் நம்மை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். ஆமென். சீயோனாகிய நம்மை நம்முடைய தேவன் நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சீர் மிகுந்திடும் சுவிசேஷம் அறிவிக்க நாம் நம்முடைய கர்த்தரை உயர்த்துவோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய இயேசுபரன் சீயோனாகிய நம்மிலே முளைக்கல்லாய் வாசம் பண்ணுகிறார். ஆமென். நாம் வாஞ்சையோடு நம்முடைய தேவனை இந்த நாளிலே துதித்து ஸ்தோத்தரிப்போம். ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார், அறையப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமும் மீறுதல்களின் நிமித்தமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய சாபங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய தேவன் பலியாட மரித்தார். ஆமென். மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். ஆமென். நம்முடைய தேவன் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த தேவன் நம்முடைய தேவன் ஒருவரே. ஆமென். நம்முடைய கர்த்தர் மகா பரிசுத்தமானவர், மகா சம்பன்னர். ஆமென். சமாதானத்தின் தேவன் நம்மிலே வாசம் பண்ணும் பொழுது நமக்குள் சமாதானம் கடந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த தேவனை இந்த நாளிலே துதித்து ஸ்தோத்தரிப்போம். அவருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து போவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த நாளிலே 96ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்தோம். இந்த நாளிலே 97ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். ஆமென். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக்கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதும் நீர் உன்னதமானவர். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் நம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஆமென். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தர்
ராஜரீகம் பண்ணுகிறார். ஆமென். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக்கடவது. ஆமென். ஜனங்கள் நம்முடைய கர்த்தருக்கு மத்தியிலே பூரிப்பாகி மகிழ்ச்சியாகி இருக்க கடவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீதியும் நியாயமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனமே ஆதாரம். ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. அக்கினி அவருக்கு முன்பாக சென்று நம்முடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு சத்துருக்களும் சுட்டரிக்கப்படுவார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறார். அவர் வரும் நாளிலே சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம் மத்தியிலே வரும் பொழுது அவருடைய மகிமையை யாவரும் காண்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தரை நாம் துதித்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது நம்முடைய பரிசுத்த ஆவியான தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுது நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருளி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஆவியால் நம்மை நிறைப்பார். நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய இருதயத்தில் உள்ள அழுக்குகள் யாவற்றையும் நம்முடைய தேவனுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ஈசப்புள்ளினால் கழுவி சுத்திகரிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய பரிசுத்தருடைய பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் மேலும் மேலும் நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நம்முடைய பாதைகள் செவ்வையான பாதையிலே கடந்து செல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே நாம் ஜீவனோடு அவரோடு கூட பறந்து செல்ல வேண்டும். ஆமென். நாம் பரிசுத்தமாகவும் பக்தி வைராக்கியத்தோடும் இருந்தால் மட்டுமே நாம் அவரோடு கூட பரிசுத்தமாய் கடந்து செல்ல முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பூமி முழுவதுக்கும் உன்னதமான தேவன். ஆமென். எல்லா தேவர்களிலும் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். நம்முடைய கர்த்தரிடத்தில் நாம் எதை கேட்டாலும் நம்முடைய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு தந்து மகிழுவார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை பின்பற்றி நம்முடைய கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு நாம் கேட்கும் பொழுது நம்முடைய கர்த்தர் நமக்கு பரத்திலிருந்து சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நம்முடைய தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆதலால் கர்த்தரிடத்திலே நாம் அன்பு கொண்டு தீமையை வெறுத்து நம்முடைய ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு நம்மை ஒப்புக்கொடாதபடி கர்த்தர் காக்கும்படியாக நாம் அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம்.
நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. நாம் நீதிமான்களாயிருந்து அவருடைய வெளிச்சத்தை காண்போம். செம்மையான இருதயத்தை காத்து கொண்டு அவருடைய மகிழ்ச்சியை காண்போம். ஆமேன். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஆமேன். இந்த நாளிலே நாம் நீதிமான்களாய் காக்கப்படுவோம். கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் அவருடைய நினைவு கூறுதலை கொண்டாடுவோம் இந்த நாளிலே. ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த தேவன் நம் மத்தியிலே வந்து தங்கும் பொழுது நாம் அனைவரும் மகிழ்ச்சியாய், சமாதானமாய், சந்தோஷமாய் நாம் கடந்து செல்வோம். ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே நம்முடைய தேவனுக்கு நாம் வேண்டுதல் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேணும். நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானவராய் இருந்து நம்மை இந்த நாளிலே ஆசீர்வதிக்க வரும்படியாக நாம் தேவனை கூப்பிடுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா உன்னதமானவரே, இந்த நாளிலே கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த பாதத்திலே நாங்கள் காத்திருக்க என் தேவன் கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே அப்பா அந்த ஓய்வு நாளை காணாதபடி சென்று விட்டார்கள். ஆனாலும் கர்த்தாவே எங்களை கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல காத்து இந்த ஓய்வு நாளை காண கிருபை செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனே, இந்த காலை வேளையை எங்களை காண செய்த கிருபைக்காக, நீர் சுகம் தந்த கிருபைக்காக, நீர் ஜீவன் தந்த கிருபைக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாய் கூடி உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் என் கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேணுமாய் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே உம்முடைய கல்வாரி காட்சியை நாங்கள் நினைக்கிறோம். உம்முடைய சிலுவை காட்சியை நாங்கள் நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியான தேவனே, அப்பா எங்களுக்காக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை இந்த பூமியிலே நீர் சிந்தினீர் என்று இந்த காலை வேளையிலே நாங்கள் விசுவாசத்தோடு உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய சிலுவையின் இரத்தத்தை எங்களுடைய உச்சி முதல் உள்ளங்கால் மட்டும் தெளித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை உம்முடைய யூசப்புள்ளினால் கழுவி சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பரிசுத்தமாய் பக்தி வைராக்கியமாய் காத்து கொள்ளுங்கப்பா. எல்லா விபத்துக்களுக்கும், மோச நாசங்களுக்கும், சத்துருவின் சேனைகளுக்கும், சங்காரனுக்கும், பிசாசின் கிரியைகளுக்கும், பில்லி சூனிய கட்டுகளுக்கும், ஏவலுக்கும், செய்வினைக்கும், மந்திரங்களுக்கும், தந்திரங்களுக்கும் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவரை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக இந்த காலை வேளையிலே எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பாதுகாத்து கொள்ளும். நீர் எங்களுக்கு தந்த ஆண்டவரே பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அந்த பிள்ளைகள் மீதும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை உச்சி முதல் உள்ளங்கால் மட்டும் தெளித்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய யூசப்புள்ளினால் கழுவி சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படியாய் பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பரிசுத்த பாதையிலே நடத்த கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, பிள்ளைகளுடைய போக்கை வரத்தை ஆசீர்வதியும். எந்த விபத்துக்களும் என் பிள்ளைகளுக்கு நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து ஜீவ நாட்களை கூட்டித்தாரும். எல்லா விபத்துக்களுக்கும், மோச நாசங்களுக்கும், சத்துருவின் சேனைகளுக்கும், சங்காரனுக்கும், பிசாசின் கிரியைகளுக்கும், பில்லி சூனிய கட்டுகளுக்கும், ஏவலுக்கும், செய்வினைக்கும், மந்திரங்களுக்கும், தந்திரங்களுக்கும் ஆண்டவரே பிள்ளைகளை விடுவித்து நேர்கா பாதுகாத்து கொள்ளும்படியாக இந்த காலை வேளையிலே உம்முடைய பொற்பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்.
அப்பா பிள்ளைகளுடைய பாதைகள் அனைத்தையும் செவ்வையான பாதைகளாய் என் கர்த்தர் நீர் வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். அவர்களுடைய இருதயங்களை என் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். ஆவியானவரே, அவர்களுடைய போக்கை வரத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய நாமத்தை துதிக்க ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் அங்கு இருக்கிற ஆண்டவரை பக்கத்தில் இருக்க சபைகளுக்கு சென்று உம்மை ஆராதிக்கும்படியான கிருபையை நீர் தந்தரலும். அவர்களுடைய இருதயத்திலே என் கர்த்தர் நீர் பேசும் ஆண்டவரை அவர்களோடு கூட என் தேவன் இடைப்படும். ஆவியான தேவன் தாமே அப்பா அவர்களை பரிசுத்த பாதையிலே வழி நடத்தும்படியாக இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே ஆசீர்வதியும். இந்த நாளிலே கர்த்தாவே நீர் உலகத்திலே படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக இந்த வேலையிலே நான் செபிக்கிறேன். அப்பா நாங்கள் ஒரு மனமாய் செபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரை யாவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். அல்லேலூயா. அப்படியாய் கர்த்தாவே இந்த நாளிலே அப்பா பசு ஓட்டும் பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ட்ரெயின் ஓட்டும் பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிளேன் ஓட்டும் பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கப்பல் ஓட்டும் பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே, அதில் பயணம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே பாதுகாத்து கொள்ளும். அவர்களோடு கூட உம்முடைய கிருபை தங்கி வாசம் பண்ணட்டும். ஆண்டவரே, அவர்கள் ஓட்டும் பொழுது கர்த்தாவே நல்ல ஞானத்தோடும் புத்தியோடும் ஆண்டவரே அப்பா கவனமாய் ஓட்ட அவர்கள் புத்தியை கர்த்தாவே நல்ல முறையிலே செயல்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே அப்பா வேலை செய்யும் பொழுது ஆண்டவரே வண்டிகளை ஓட்டும் பொழுது கர்த்தாவே எந்த ஒரு பலவீனங்களும் அவர்களை மேற்கொள்ளாதபடி என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து ஜீவ நாட்களை கூட்டி தந்து ஆசீர்வதியும். பிரயாணம் செய்கிற பிள்ளைகள் எங்கு போய் ஆண்டவரே அவர்கள் பிரயாணம் ஆண்டவரே அவர்களுடைய பயணம் ஆண்டவரை எங்கு போய் ஆண்டவரை செல்ல வேணுமோ அந்த இடத்திலே என் கர்த்தர் சுகபத்திரமாய் கொண்டு போய் சேர்க்க இந்த நாளிலே கிருபை செய்ய வேணுமாய் செபிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தாவே மற்ற வாகனங்கள் ஓட்டும் பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மற்ற டூ வீலர்கள் ஓட்டும் அனைத்து பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரை போக்குள் வரத்திலும் கர்த்தாவே எந்த விபத்துக்களும் நேரிடாதபடி கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல ஞானத்தையும் புத்தி அறிவையும் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேணுமா செபிக்கிறேன். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வண்டி ஓட்டும் பொழுது கர்த்தாவே எந்த விபத்துக்களும் நேரிடாதபடி அவர்களை தொடராதபடி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து நீர் வழி நடத்தும். உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அதிசயப்படுத்தும். உம்முடைய அற்புதங்களை நீர் ஆண்டவரை விரிவித்து ஆண்டவரை நீர் காட்டும். ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரை அற்புத அடையாளங்களை என் கர்த்தர் ஆண்டவரை விவரித்து காட்டும்படியாக இந்த வேளையிலே நான் செபிக்கிறேன். அப்படியே ஆசீர்வதியும். கர்த்தாவே இந்த நாளிலே தகப்பனே அப்பா திக்கற்ற பிள்ளைகளும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். இந்த நாளிலே அவர்களோடு கூட இருந்து அப்பா அவர்களுடைய இருதயத்திலே உம்மை ஆராதிக்கும்படியான தகுதியை நீர் தந்து அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமா செபிக்கிறேன். அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் என் கர்த்தர் பரத்திலிருந்து சந்தியும். அவர்களுக்கென்று ஒத்தாசை செய்கிற கரங்களை என் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் மேன்மேலும் ஆண்டவரை அவர்கள் பெருக அப்பா அவர்களுடைய ஊழியங்கள் பெருக கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் செபிக்கிறேன். அப்படியே கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா புருஷனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளையும் கணவனை இழந்த பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட உம்முடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். ஆவியானவரே அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் என் கர்த்தர் பரத்திலிருந்து சந்திக்கும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய பிள்ளைகள் அனைவரும் கர்த்தாவே படிப்பு தேவைகளை என் கர்த்தர் சந்திக்கும்படியாக இந்த வேளையில் அவர்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தர் தாமே எல்லா படிப்பு வசதிகளையும்
தந்து நீர் ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட உம்முடைய கிருபை தங்கி வாசம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கென்று வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆவியானவரே, அவர்களோடு கூட கிருபை ஆண்டவர் உம்முடைய கிருபை நாளை காத்து அவர்களுக்கென்று உதவி செய்கிற கரங்களை என் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அவர்களுடைய பாதைகள் ஆண்டவரே அப்பா செவ்வையான பாதையில் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தீய வழிகளில் அவர்கள் கால்கள் போகாதபடி என் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளையும் ஆண்டவரே, கணவனை இழந்த பிள்ளைகளையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். அவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஆண்டவரை சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து என் கர்த்தர் இந்த நாளிலே வழி நடத்தப்போற நல்ல தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பின் தகப்பன் இந்த நாளிலே மாற்றுத்திறனாளிகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். அவர்களுடைய தேவைகள் அனைத்தை சந்தியும். அவர்களுக்குள் வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாய் யாரும் எழும்பாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய கிருபையும் நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் தயவும் அவர்களை முழுவதுமாய் ஆண்டு வழி நடத்தட்டும். இந்த நாளிலே அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் உடைய பரத்திலிருந்து சந்தித்து என் கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறேன். அவர்களுக்கென்று உதவி செய்கிற கரங்களை என் கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய ஊழியங்கள் பெருக ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே அப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஆண்டவரை கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கண் தெரியாத பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் நிமித்தம் என் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய என் கர்த்தர் கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய கர்த்தாவை பரத்திலிருந்து அப்படிப்பட்டதான பிள்ளைகளுக்கு ஒத்தாசைகளை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். யாரிடத்திலும் போய் ஆண்டவரை பிள்ளைகள் எதுவும் கேட்காதபடி என் கர்த்தர் பரத்திலிருந்து ஆசீர்வதியும். ஆமேன். உம்முடைய ஒத்தாசைகளை அனுப்புங்கப்பா. அப்படியாய் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க தேவனே. உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியா இந்த காலை வேளையிலே கர்ப்பஸ்திரிகள் அனைவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே அப்பா சுகப்பிரசவத்தை என் கர்த்தர் கட்டளையிடும். தாய் வேறு பிள்ளை வேறாக பிரித்தெடுத்து என் கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் மகிழ கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய நாமத்துக்கென்று அந்த பிள்ளைகளை வளர்க்க கர்த்தர் கிருபை செய்யும். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து என் கர்த்தர் ஆசீர்வதியும். நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் கட்டளையிடும். அப்படியே ஆசீர்வதியும். இந்த நாளிலே ஒவ்வொரு பிரசவிக்கிற பிள்ளைகளும் கர்த்தாவே ஆண்டவரை நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாய் உம்மை அறிகிற அறிவை ஆண்டவரை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் ஆண்டவரை பிறக்க என் கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியே ஆசீர்வதியும். இந்த நாளிலே தகப்பனே உம்முடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா பட்டாசு தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரை நீர் பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆண்டவரை ஓய்வு நாட்களிலே ஆண்டவரை அப்பா வேலைக்கு செல்லாதபடி உம்மை ஆராதிக்கத்தக்கதான கிருபையை நீர் தந்தரல வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே ஆசீர்வதியும். உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே அப்பா வாக்குகள் மாறாதபடி வார்த்தைகள் மாறாதபடி என் கர்த்தர் எங்களை காக்கிற தேவன். அப்படியாய் ஆண்டவர் இந்த நாட்களிலே அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய கிருபை நிமித்தம் ஒவ்வொருவரும் பிழைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். அப்படியே ஆசீர்வதியும். இந்த நாளிலே தகப்பனே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியக்காரர்களின் ஆண்டவரை ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற என்னுடைய தேவன் அப்பா ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அவர்கள் விதைக்கிற விதைகள் ஆண்டவரை ஒவ்வொரு ஆண்டவரை இடத்திலும் நன்றாக முளைத்து நன்றாக கனி கொடுத்து உமக்கென்று அறுவடை செய்ய கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியாய் ஆண்டவர் இந்த நாட்களிலே நீர் ஆண்டவரை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை எழுப்ப போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே பரிசுத்தத்தை விதைக்கும் போது ஆண்டவரை அவர்கள் செவிகள் ஆண்டவரை அவர்கள் உம்முடைய ஆண்டவரை வார்த்தைகளை கேட்கும்படியான கிருபையை தந்து ஒவ்வொரு செவிகளையும் என் கர்த்தர் திறந்தரல வேணுமாய் செபிக்கிறேன். அப்படியே ஆசீர்வதியும்.
இந்த வேளையிலே ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் படைத்த இந்த உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் என் கர்த்தர் உலாவ வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து அப்பா ஆசீர்வாதத்தை காணும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் உம்முடைய ஆண்டவரே அப்பா பாதத்துக்கு நேராக கடந்து வர இந்த ஓய்வு நாளை ஆசரிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆவியான தேவனே, இந்த நாளிலே கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். விசுவாச குடும்பங்களிலே உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் வாலிப கன்னியர்களையும் சிறு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்னபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து உம்முடைய கர்த்தாவை பாதத்துக்கு நேராய் கடந்து வர என் கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு கர்த்தாவே தூய ஆவிகளை என் கர்த்தர் கட்டளையிட வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உமக்கு உகந்த பிள்ளைகளாகவும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாகவும் பெரியோர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாகவும் நடக்க கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தாவே அப்படியாய் நீர் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரை குடி போதையின் பின்னே போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் கர்த்தர் விடுதலையை தாரும். குடி போதையே ஆண்டவரே இனிமேல் இல்லாதபடி என் கர்த்தர் செய்யும். ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை மனம் திரும்பி உம்முடைய பக்கமாய் நீர் கொண்டு வாரும். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, மனம் திரும்புதலை கர்த்தர் கட்டளையிடும். மனைவி பிள்ளைகளோடு அன்பாய் நடக்க கர்த்தர் கட்டளையிடும். ஆண்டவரை பிள்ளைகளை நேசிக்க கர்த்தர் கட்டளையிடும். தாய் தகப்பனை நேசிக்க கர்த்தர் அவர்களுடைய இருதயங்களிலே பேசி சமாதானத்தை தந்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரை திருந்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியாய் அவர்கள் போதையில் இருந்து விடுபட கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்காக உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தியிருக்கிறேன். ஆண்டவர் அதனாலே கர்த்தாவே அவர்களும் ஆண்டவர் உம்முடைய நாமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆண்டவரை அவர்களுக்காக ஆண்டவரை உம்முடைய பாதத்தில் நாங்கள் யாவரும் கண்ணீரோடு ஆண்டவரை ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாம் இந்த நாளிலே நீர் விடுதலை தர வேணுமாய் ஜெபிக்கிறேன். அப்படி ஆசீர்வதியும். இந்த நாட்களிலே கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்க கிருபை தந்தீர், பலன் தந்தீர், சுகம் தந்தீர். ஆவியானவரே, இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு பாடம் புகட்டுகிற ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தாவே ஆஸ்பத்திரி ஊழியங்கள் செய்கிற டாக்டர்களையும் ஆண்டவரே நர்ஸுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே போலீஸ் வீரர்களை என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். இராணுவ வீரர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். தீயணைக்கும் படை வீரர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். அவர்களுடைய வேலைகள் மிக கடினமானவைகள். என் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய வேலைகள் அவர்களுக்கு சுலபமாய் தெரிய கர்த்தர் கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவர்களுடைய கர்த்தாவே எல்லா வேலையிலும் ஆண்டவர் அவர்கள் எங்கு போய் அவர்களுடைய பணியை தொடங்கும் பொழுதும் ஆண்டவர் அவர்கள் கூட இருந்து அந்த நேரத்தில் எந்த விபத்துக்களும் நேரிடாதபடி கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து நீர் பாதுகாத்து கொள்ள வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே அப்பா ஜனங்கள் ஆண்டவரே உயிரோடு எழும்புவது உம்முடைய கிருபை அப்பா. உயிரோடு தன்னை காத்து கொள்வது உம்முடைய கிருபை சுவாமி. ஆண்டவர், இந்த நாளிலே அப்பா ஒவ்வொரு நொடியும் பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் காக்கும்படியாக இந்த வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தாவே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி தகன பலியாய் உம்முடைய பொற்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசப்பாவுக்கு நன்றி. கர்த்தர்